ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆட்டு சுவரொட்டியோட கிரேவி தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் இருக்காது, அதிக மசாலாலாம் கிடையாது. இது 5 நிமிஷத்தில் செஞ்சிட ரெசிபி தான். இப்போ நாம் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பை போட்டுக்குவோம். போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா 2 வெங்காயத்தை பல்லாரி வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவரொட்டி கழுவும் போது சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பிளட்டு வெளில போகாமல் இருக்கும். இப்போ நான் சுவரொட்டியை போட்டுக்கிட்டேன். அதோட 2 எலும்பும் வச்சு கொடுத்தாங்க, அதையும் சேர்த்தே போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுவரொட்டியை சுட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிளட்டு ஊறுறதுக்கு. இப்போது மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் விடுங்க. இந்த டிஷ்ஷில் ஹெவி மசாலா கிடையாது, தக்காளி கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ் இது. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3 விசில் விட்டு நாம் அப்படியே கிரேவி மாதிரியும் ஊற்றி நாம் சாதத்தில் சாப்பிட்லாம். இல்லைன்னாக்கா இதை நல்லா வத்த விட்டு நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு சாதத்தோடு தொட்டு பரட்டி போட்டு நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.